ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு 2 நாள் எடுத்திருந்த வீடியோ தான் ஒரே விலாகா உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு திருநெல்வேலி வரைக்கும் போயிருந்தோம். கொஞ்சம் மருந்து, மூலிகை செடியெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எடுத்திருந்த விலாக் தான் இது. நாங்க காலையில வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். லஞ்ச் வந்து அங்கே வெளியிலே தான் சாப்பிட்டுருந்தோம். டைம் ஆயிடுச்சுன்றதுனால, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு குக்கிங் வேலை எதுவும் பெருசா இல்ல. ஆனா காலையிலே சடனா தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். முதலே போறதா பிளான் எதுவும் இல்ல. அதனால வீடு எதுவும் கிளீன் பண்ணல. கூட்டாம அப்படியே வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால வந்ததும், சரி கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்படியே வேலைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நான் எப்போ வெளியில கிளம்புனாலும் பாப்பாவ கூட்டிட்டு போறேன்னா, ஒரு பெரிய ஹேண்ட் பேக்கே எடுத்துப்பேன். ஏன்னா கண்டிப்பா வாட்டர் பாட்டிலு, எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு செட் ட்ரெஸ்ஸு, ஒரு டவல் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட்க்கு கோல்டு இருந்தது. அதனால அவங்களுக்காக ஃப்ளாஸ்க்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போயிருந்தேன். வந்ததும் முதல்ல இந்த ஹேண்ட் பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாரி இருக்கும். வாட்டர் பாட்டில் எல்லாம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறமா ஹேண்ட் பேக் வந்து இந்த டிவி யூனிட்க்கு கீழ தான் எப்பவுமே வச்சிருப்பேன். இதுல சின்னதா 2 ட்ராயர், 2 இது கேபினெட் க்ளோஸ் பண்ற மாரி இருக்கும். பெருசுல வந்து என்னோட பேக் எல்லாம் வச்சிருப்பேன். அந்த சின்ன ட்ராயர்ல பாப்பாவோட கலரிங் புக் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அவ எப்ப பாரு புக்க வந்து ஒரு ஒரு ட்ராயர்லயும் ஒரு ஒரு நாள் மாத்தி மாத்தி வச்சுட்ருப்பா. எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு, நாங்க இன்னைக்கு நர்சரி போயிருந்தோம்ல, கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததும் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வாசல்ல எடுத்து வச்சிருந்தோம். அது அப்படியே இருந்தது. இங்க நெறைய பேர் போயிட்டு வருவாங்க. சரி அதனால வாசல்ல வழியில இருக்க வேண்டாம். உள்ள பால்கனியில இப்பவே மாத்தி வச்சிடலான்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். மொத்தமா 4 பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து பிளான்ட்டு, அப்புறமா ஸ்பைடர் பிளான்ட் இது ஒண்ணு. இந்த குட்டி செடி வந்து பேர் எனக்கு தெரியல. ஆனா அங்க நர்சரியில பார்க்குறப்போ நல்ல பெரிய செடியா, குட்டி குட்டி இலையோட அழகா இருந்தது. சரி ஆனா 1 மந்த்லயே வளர்ந்துருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த மல்லிப்பூ செடி. இது ரொம்ப ஹைட்டாலாம் வளராது. நம்ம பாப்பா இருக்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ஹைட் அளவுக்கு தான் வளரும். க்ரோ பேக்லயே வச்சு வளர்த்துக்கலான்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி வச்சு பார்ப்போம். எனக்கு இது எந்த அளவுக்கு வளரும்லாம் தெரியல. வீட்லலாம் அம்மா வந்து கீழ மண்ல வச்சிருப்பாங்க. அப்படியே நல்லா பெருசா படர்ந்து வந்த மாரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வளருதான்னு. ஆனா இப்ப அழகா மொட்டெல்லாம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டோர் பிளான்ட் வாங்குனப்போ, ஒரு 4 செடி வாங்கியிருந்தேன். அதுல 1 வந்து ஃபுல்லா காஞ்சு போச்சு. நானும் ட்ரை பண்ணியெல்லாம் பார்த்தேன். அது வளர்ற மாதிரி தெரியல. அப்படியே பட்டு போச்சு. மீதி 3மே வந்து சூப்பரா இருக்கு. இப்போ வரைக்கும் முன்னாடி இருந்தத விட நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அ இந்த டைம் வந்து 3 செடி வாங்கியிருக்கேன். இதையும் காய விடாம நல்லபடியா வளர்த்துறணும். பிளான்ட்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா பார்க்கவே அழகா இருக்கு. ஆனா மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் பெரிய வேல தான். செடி எல்லாம பின்னாடி பால்கனியில எடுத்து வச்சதுக்கு அப்புறமா, வாசல்ல இங்க செடி வச்ச இடத்துக்கிட்டலாம் கொஞ்சம் அந்த செம்மண்ணா சிந்தி போயிருந்தது. அதனால அது எல்லாமும் கூட்டி விட்டுறலான்னு அப்படியே ஸ்டெப் வரைக்கும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். இனிமேல் வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே ஒண்ணொண்ணா பார்க்கணும். இங்க உள்ள வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி திவான் செட் கவர் மாத்த வேண்டியிருந்தது. அத எடுத்துட்டு, அ மேட்ரஸ்க்கும் எல்லா ரூம்ல இருக்கிற மேட்ரஸ்க்கும் வேக்யூம் போட்டுடலான்ட்டு இருந்தேன். வாரத்துல 1 நாள் இப்பலாம் ரெகுலரா வேக்யூம் போடுறேன். நான் யூஸ் பண்றது அகோரா பிராண்டோட பெட் வேக்யூம் கிளீனர். இந்த வேக்யூம் கிளீனர்ல ஸ்பெஷல் என்னன்னா, இதுல யூவி ஸ்டெரிலைசேஷன் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு பெட்ல இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே இது கில் பண்ணிடும். இங்க ஹேண்டிலுக்கு பக்கத்துல பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு அடுத்து டஸ்ட் கலெக்டர் இங்க முன்னாடி இருக்குல்ல, அது ரிமூவ் பண்றதுக்கான பட்டன். இந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு அத எடுத்தாலே வந்துரும். டஸ்ட் கலெக்டர்ல இங்க கீழ மேக்ஸிமம்ன்ற பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. அப்புறமா மேல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சைடு டர்ன் பண்ணா ஓப்பன் ஆகும். ஒரு சைடு டர்ன் பண்ணா க்ளோஸ் ஆயிடும். அதே மாரி மாட்டுறதுக்கு அந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு, அந்த டஸ்ட் கலெக்டர் அந்த இடத்துல வச்சு லைட்டா அமுக்குனாலே அது வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த இடத்துல யூவி இண்டிகேட்டர் லைட் வந்து குடுத்துருப்பாங்க. இது பவர் கனெக்ட் பண்ணதும் இதுல லைட் வரும். இதோட பேக் சைட்ல சர்வைவல் வீல் வந்து 3 இது குடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வேக்யூம் போடுறப்போ அத மூவ் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். இதுல வைப்ரேஷன் போர்டு இருக்கு. அதுக்கு கீழே வந்து யூவி லேம்ப் வந்து இருக்கும். அப்புறமா 2 சைட்லயுமே வந்து ஏர் அவுட்லெட் இருக்கும். அடுத்து இங்க சைட்ல குடுத்துருக்கிற பட்டன் வந்து வைப்ரேஷன்க்கான பட்டன். அத பிரஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து பெட்ல எதுவும் அழுக்கு இருக்குன்னா தட்டி, தட்டி எடுக்க தேவையில்ல. அதுவே வந்து வைப்ரேட் பண்ணி அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துரும். இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி நம்மளோட பெட்ல, சோஃபால, கார்பெட்ல, பில்லோல இந்த மாரி இடத்துலலாம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு இங்க திவான் செட்ல இருக்கிற குட்டி, குட்டி பில்லோ, அப்புறமா இந்த மேட்ரஸ்க்கும் வேக்யூம் போட போறேன். இது ரொம்ப ஹெவியான வெயிட்டாலாம் இருக்காது. நம்மளுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல 12 கிலோ பாக்ஸல் சக்ஷன் பவர் குடுத்துருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்றப்போ பெட் மேல அப்படியே வச்சு மூவ் பண்ண வேண்டியதான். மேல தூக்கி அந்த மாரிலாம் வைக்கக்கூடாது. கேப் எதுவுமே விட வேண்டாம். டைரக்ட்டா அப்படியே பெட் மேல வச்சு வேக்யூம் போட வேண்டியதான்.
இதுல நம்ம ட்ரை வேக்யூம் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மோட்டரோட பவர் வந்து 400 வாட்ஸ். இதுல ஓவர் ஹீட் புரொடெக்ஷனுமே குடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட்டு திவான் செட் ஃபுல்லா வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, இங்க டைனிங் டேபிள்ல குடுத்துருக்க இந்த சீட்டர்லயுமே வந்து கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் அதிகமா சேரும். ஏன்னா, இது விண்டோக்கு பக்கத்திலேயே இருக்குன்றதுனால, இங்கேயுமே வந்து ஃபுல்லா வேக்யூம் போட்டுட்டேன். இதுல சர்வைவல் வீல் இருக்கிறதுனால, நம்மளுக்கு மூவ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளே வந்து கைய தூக்கி தூக்கிலாம் எடுக்க தேவையில்ல. லைட்டா வந்து அப்படியே நகட்னாலே அதுவே ஈஸியா மூவ் ஆயிடுது. இந்த மேட்ரஸ் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கிற மாரியான டிசைன் தான். அந்த கேப்ல வந்து கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் அதிகமாவே போய் சேர்ந்துக்கும். இது கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுல வந்து நம்மளுக்கு வைப்ரேஷன் பட்டன் குடுத்துருக்காங்கல்ல, அத பிரஸ் பண்ணிக்கிட்டா ஈஸியா வந்து நம்மளே வந்து தட்டலாம் தேவையில்ல. அதுவே வந்து ஃபுல்லா வந்து அந்த டஸ்ட் எல்லாம் சக் பண்ணி எடுத்துரும். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, டஸ்ட் கலெக்டர்ல மேல வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். அத மட்டும் எடுத்துட்டு, அதில எதுவும் தூசி இருந்தா ஒரு பிரஷ் வச்சு தட்டிட்டு, கீழ இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதெல்லாம் வந்து நம்ம நார்மலா வாஷ் பண்ற மாரி பண்ணிட்டு, ட்ரை பண்ணிட்டு, நம்ம வந்து வேக்யூம் கிளீனர்ல செட் பண்ணி வச்சிடலாம். நீங்க புதுசா எதுவும் வேக்யூம் கிளீனர் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா யூவி ஸ்டெரிலைசேஷன் ஃபங்ஷனோடவும் இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. வேக்யூம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, அப்படியே எல்லா ரூமும் வந்து கூட்டி விட ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு போடல. வெளியில போயிட்டு வந்ததே டயர்டா இருக்கிற மாரியே தான் இருந்தது. இனிமேல் தான் டின்னர் எல்லாமும் செய்யணும். அதனால போடுற வேலைய கட் பண்ணியாச்சு. அத நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில வீட்ல சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். அது போக மதியம் வெளியில போறப்பவும் சப்பாத்தி தான் சாப்பிட்டுருந்தோம். ரைஸே சாப்பிட்ட மாதிரி இல்ல. அதனால டின்னருக்கு ரைஸே வச்சிடலான்னு குக்கர்ல ரைஸ் வச்சுட்டு, கூட்டுக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம். நெறைய எண்ணெயெல்லாம் ஊத்தி, வெங்காயம் போட்டு இது சூப்பரா இருக்கும். கூடவே முள்ளங்கி எல்லாம் போட்டு காரக்குழம்பு மாரி வச்சிருந்தேன். கொஞ்சமா வாட்டர்மெலன் இருந்தது. அது ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தோம். மீதி கொஞ்சம் இருக்கு. அவ்வளோதான். சிம்பிளான டின்னர். ஒரு 6:30 மணிக்கெல்லாம் எல்லாமே செஞ்சு கிச்சனும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு அதுக்கப்புறமா நான் பெருசா விளாக் எதுவுமே எடுக்கல. அடுத்து இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்திருந்த விளாக். மதியத்துக்கு மேல எடுத்திருந்தேன். அன்னைக்கு ஸ்வீட் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பாக்கு இப்ப கொஞ்ச நாளா என்னமோ தெரியல. இந்த மக்கானா பாயாசம்னா அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. விரும்பி சாப்பிடுவா. அதனால அது கொஞ்சம் செஞ்சுட்டு, கூடவே அவல் நெறைய இருந்தது. அவல்ல ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு 2க்கும் தேவையான பொருள் எல்லாம் ஒண்ணொண்ணா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த 2 ஸ்வீட் ரெசிபியும் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் போல தான் ஆகும். சட்டுன்னு பண்ணிடலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும் ரெசிபியுமே. ஃபர்ஸ்ட்டு வெள்ள அவல் எடுத்திருக்கேன். ஒரு 1 கப் போல எடுத்திருக்கேன். அத கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, 1 நிமிஷம் போல அப்படியே வச்சுட்டு, உடனே அந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிடலாம். தண்ணி ஃபுல்லா போற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வடிச்சுக்கோங்க. ஏன்னா, ஈரப்பதம் இருந்தா ஒரு மாரி அந்த அவல் ஷேப்பே போய் உடைஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்ப இந்த அவல் அப்படியே இருக்கட்டு, நம்ம ஸ்வீட்னஸ்க்கு வெள்ள பாகு ரெடி பண்ணணும். நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். இந்த வெல்லத்தில கல்லு, மண்ணு எதுவுமே இல்ல. நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்பவே செக் பண்ணேன். அதனால நான் இன்னைக்கு ஃபில்டர் பண்ணல. ஒரு பாத்திரத்தில வெல்லம் மாத்திட்டு, கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, மீடியம் ஹீட்ல வந்து வச்சுட்டேன். அது கொஞ்ச நேரம் நல்லா கரைஞ்சு வரட்டும். உங்களுக்கு கல்லு, மண் இருக்குன்னா, ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிட்டு, திருப்பி வேற ஒரு பாத்திரத்தில மாத்தி வச்சு கொதிக்க வைங்க. இந்த வெள்ள பாகு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பி பதம் வரணும். அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள ஒரு 3 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அத வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ள பாகு செக் பண்ணி பார்க்கிறப்போ, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவ சேர்த்துட்டு, அது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்டவ்வுல ஹீட் வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. உடனே நம்ம ஊற வச்சிருந்த அந்த அவல் இருக்குல்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு தேங்காவ வெல்லத்துல நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து தான் அவல மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டா கொஞ்சமா நெய்யில நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளதான். சூப்பரான அவல் ஸ்வீட் ரெடி. இதுக்கு பேர் என்ன என்னன்னு தெரியல. நான் முன்னாடி ஒரு நாள் ஒரு ரீல்ஸ்ல பார்த்துருந்தேன். எனக்கு புடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. அதனால அப்பப்போ எனக்கு தோன்றப்போ செய்வேன். நான் அவல் ஸ்வீட் பண்றப்பவே இன்னொரு சைட்ல மக்கான பாயாசமும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா ரெசிபி 2யும் மாறி மாறி சொன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸா இருக்குன்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அதோட ரெசிபி எல்லாம் சொல்லிட்டேன். இப்ப மக்கானா பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துட்டு, அதில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யி, இல்ல பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில வந்து 1 1/2 கப் அளவுக்கு நான் மக்கானா சேர்த்திருக்கேன். மீடியம் ஹீட்லயே வச்சு மக்கானா நல்லா கிரிஸ்பியா ஆற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்த பால் 2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு சுகர். நான் எப்பவும் ஒயிட் சுகர் வச்சு தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை வச்சு நான் இதுவரைக்கும் செஞ்சு பார்த்ததில்ல. இப்போ பால் நல்லா சூடாற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். கொஞ்சம் வந்து பால் வத்தி வரணும். அப்பதான் சாப்பிடுறப்போ டேஸ்ட் இனிமே நல்லாருக்கும்.
இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா 2, 3 ஸ்டைல்ல பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்ல மக்கானா, நான் அப்படியே வந்து பால் சேர்த்துட்டேன். அதுக்கு பதிலா அதில பாதி மக்கானாவ லைட்டா அரைச்சு கூட சேர்க்கலாம். அதுவுமே நல்லாருக்கும். இல்லன்னா ஃபுல் மக்கானாவுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு 1க்கு 2ஆ அந்த மிக்ஸியில ஜஸ்ட் லைட்டா பல்ஸ் விட்டுட்டு, அது வச்சு கூட பாயசம் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாரி அப்படியே மக்கானா அத வந்து கிரைண்ட் பண்ணாம அப்படியே போட்டு செஞ்சா தான் அதோட டேஸ்ட் புடிச்ச மாரி இருக்கு. இது வந்து எப்படி இருக்கும்னா, சாப்பிடுறப்போ அந்த பால்ல ஊறி ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிருக்கு. அதனால நான் இந்த மெத்தட்ல செய்றேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா, பால் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த சேர்த்திருந்த 2 கப் பால் வந்து 1 1/2 கப் அளவுக்கு வத்தியுமே வந்துட்டு. லாஸ்ட்டா நம்ம கொஞ்சமா நெய்ல நம்மளுக்கு புடிச்சிருக்க நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்து, மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான மக்கான பாயாசம் ரெடி ஆயிட்டு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு முன்னாடியே பிரசாதம்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நைட் 8 மணிக்கு சாமி கும்பிடுறதுக்கு. ஏன்னா, பாப்பாக்கு அப்புறமா ராதை கிட்ட போலான்னு இருந்தோம். அவள ரெடி பண்ணணும். அந்த டைம்ல போயிட்டு நம்ம கிச்சனுக்கோ இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தா சரி வராதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த வேலைய முடிச்சுட்டேன். இனிமேல் அவள வந்து பொறுமையா ரெடி பண்ணி விடலாம். ராதை கெட்ட போடுறதுக்கு என்ன காஸ்டியூம் எல்லாம் போடலான்ட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ராக் வச்சிருந்தேன். இது வந்து போட்டு பார்த்தோம். ஆனா, அவளுக்கு அந்த அளவுக்கு செட் ஆன மாதிரி இல்ல. அந்த ஷால் கூட அது மேட்ச் ஆகல. அதுக்கப்புறமா பாப்பாவோட பர்த்டே அப்போ வாங்கியிருந்த பட்டு பாவாடை சட்டை அது போட்டு பார்த்தா, அது போட்டதுக்கப்புறமா அந்த ஷால் கலரோட நாங்க வச்சிருந்த ஷால் கலரோட அது மேட்ச் ஆச்சு. அதனால பட்டு பாவாடை சட்டைய போட்டுடலான்னு அத போட்டு அவள அப்படியே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இங்க என்னோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து தான் பாப்பாவ ரெடி பண்ணி விட்டாங்க. இங்க நம்ம இருக்கிற ஃப்ளாட்ல பக்கத்து வீட்ல தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்கும் அவங்க தான் ராதை கெட்டப், கிருஷ்ண கெட்டப்பெல்லாம் எப்பவும் போட்டு விடுவாங்களாம். இந்த டைம் ஊருக்கு போல. இங்க தான் இருந்தாங்க. அதனால நான் சொல்லியிருந்தேன் பாப்பாக்கு ராதை கெட்டப் போடணும்னு. அவங்க நானும் வரேன்க்கா நம்ம சேர்ந்து பண்ணலான்ட்டு, அவங்களும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் இங்க டேபிள்ல எடுத்து வச்சுட்டு, எதெல்லாம் போடலாம், எது செட் ஆகும், எது செட் ஆகாது ஒண்ணு ஒண்ணா பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். நான் இன்னைக்கு பாப்பாக்கு மதிய சாப்பாடு ஒரு 12 மணிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, 1 மணிக்கு அவள தூங்க வச்சுட்டேன். நம்ம இந்த மாரி ரொம்ப நேரம் அவங்கள ரெடி பண்றோம்னா, நல்லா தூங்குனா தான் கொஞ்சம் அழாம இருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு கோஆப்பரேட் பண்ணுவாங்கன்றதுனால, அவள நல்லா தூங்க வச்சுட்டேன். தூங்கி எந்திக்கிறப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஹேப்பியாவே எந்திரிச்சிருந்தா. அதனால ரெடி பண்றப்போ, அவ இன்னுமே ஜாலியா தான் இருந்தா. "என்ன பண்றீங்க? எனக்கு என்னலாம் போடுறீங்க?" அந்த மாரி ஒண்ணொண்ணா கேட்டுட்டு இருந்தா. சுத்தமா வந்து அளவே இல்ல. இது வேண்டாம், அது வேண்டாம், இது போடக்கூடாது அந்த மாரி எதுவுமே சொல்லல. இந்த கண்ணுக்கு மேல வைக்கிற பொட்டு வந்து, அந்த சின்னதா ரவுண்டா நெறைய கலர்ல வந்து இருக்கும். அது வந்து எங்களுக்கு கிடைக்கல. தேடி போன கடையில எல்லாமே அந்த பொட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆயி போன மாரி இருந்தது. அதனால சும்மா சாந்து பொட்டு கலர் கலரா தனித்தனியா இருக்கும்ல. அதுல எல்லோ ஒண்ணு, ஒயிட் ஒண்ணு, ரெட் ஒண்ணு இந்த 3 கலர் வாங்கிட்டோம். அதையே வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலான்னு. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் எல்லாம் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு, அப்புறமா ஹேர் செட் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஃபுல்லா பொட்டு வச்சதும் ஒரு வாட்டி கண்ணாடில போய் பார்த்துட்டு வர்றது. இந்த மாரி ஒண்ணு ஒண்ணு முடிக்கிறப்பவும் அவ போய் கண்ணாடில பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டுருந்தா. நான் பாப்பாக்கு அவ பொறந்ததுலருந்து பவுடரே யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ ஒரு 1 1/2 வருஷமா தான் அவளுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, எனக்கு எங்கேயாவது போனோம்னா மேக்கப் போடணும், பவுடர் போடணும், லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க. இந்த மாரி அவளே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. அதுவும் லாஸ்ட் இயர் அவங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே அப்போ டான்ஸ் பண்ணியிருந்தால, அப்போ அவங்க ஸ்கூல்லயே வந்து அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அதுல வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போலாம் வந்து எங்கேயாவது மேரேஜ்க்கெல்லாம் போறோம்னா, லிப்ஸ்டிக் போடணும், பவுடர் போடணும்னு சொல்லி கேட்பா. இன்னைக்கு வந்து ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டுருந்தோம். அழகா தான் இருந்தது. இந்த இமிடேஷன் ஜுவல்ஸ் எல்லாம் நெறையவே இருந்தது. என்னோடது, அப்புறமா என்னோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவோட ட்ரெஸ் கலருக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒண்ணொன்னா வந்து போட்டு பார்த்துட்டு, செலக்டடா ஒரு 4 பீஸ் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு, அப்புறமா வந்து ஹேர் ஸ்டைல் ஆரம்பிச்சாச்சு. பாப்பாக்கு இப்ப தான் ஹேர் கட் பண்ணியிருந்தோம். பண்ணி வந்து ஒரு 1 மாசம் கிட்ட தான் இருக்கும். அதனால முடி ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும். ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு டவுட்டா தான் இருந்தது. எப்படியும் மேல ஷால் தானே போட போறோம். தெரியாதுன்ற மாரி யோசிச்சோம். ஆனா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஷால் போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான், ஷாலும் நிக்க மாட்டேங்கி, நம்ம நெத்திச்சுடி ஏதாவது வச்சு பார்க்கலான்னு பார்த்தா, அதுவும் நிக்க மாட்டேன்ருச்சு. பாப்பாக்கு சைட்ல வந்து ஹேர் ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும். அதனால ஷால் வந்து சைட்ல பின் பண்ணோம்னா, முடியோட சேர்த்து பண்ணா, அது நிக்கவே மாட்டேங்குது. கிளிப் வந்து அப்படியே உருகி உருகி வந்துருது. ஏன்னா, அவளுக்கு கொஞ்சம் அந்த நடுவுல தான் முடி இருந்த மாரி இருக்கும். சைட்ல முடி இல்லன்றதுனால, அந்த ஷால வைக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படி வைக்கன்னு தெரியலையேன்னு ரொம்ப நேரம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா நெத்திச்சூடி நடுவுல வச்சு பார்த்தோம். நார்மல் நெத்திச்சூடி இருக்குல்ல, ஹூக் வச்சு. அது வச்சு பார்த்தோம். சுத்தமா நிக்கல. முடிக்கு அப்படியே வழுக்கிட்டு வந்துருச்சு. அப்புறமா ஒரு நெக்லஸ் எடுத்து சரி அத நெத்திச்சுடி மாதிரி போட்டு பார்க்கலான்ட்டு,
அத வச்சு பண்ணோம். இந்த ஷாலு, நெக்லஸ் அந்த நெத்திச்சுடி மாரி வச்சு விட்டுருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் நிக்கல. அவ ரொம்ப போட்டு ஆட்டுனான்னா கீழ விழுந்துரும். சரி இப்போதைக்கு இது இருக்கட்டுன்ட்டு, அப்புறமா அவளுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட இருந்தது. அது நல்லா அப்படியே சுருட்ட முடி மாரி இருந்தது அந்த ஹேரு. அது பாப்பாவோட தலையில தான் ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்தோம். பாப்பாவுக்கு பின்னாடியும் ஹேர் கிடையாது. அதனால அது வந்து நிக்கவே இல்ல. அப்புறமா அவ பட்டு பாவாடை சட்டை இருக்குல்ல, அதுல பின்னாடி அந்த ஹேர வச்சு ஒரு சேஃப்டி பின் வச்சு மாட்டி விட்டுட்டோம். அது வந்து பின்னாடி இருந்து முன்னாடி முடிய எடுத்து போட்ட மாரி அந்த லுக் வந்து கரெக்ட் ஆயிட்டு. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து மாட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகல. அது வந்து டக்குன்னு மாட்டி முடிச்சுட்டோம். நாங்க எல்லா வேலையும் முடிஞ்சது. ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சுன்னு நெனைக்கிறப்போ, அவ எந்திக்கவுமே வந்து ஷாலு, அந்த நெத்திச்சூடி, நெக்லஸ் வந்து மாட்டி விட்டுருந்தோம்ல, எல்லாம் அப்படியே கலந்து விழுந்துருச்சு. அப்புறமா அது வேணான்னு சொல்லிட்டு, நார்மல் நெத்திச்சூடியே வந்து கொஞ்சம் மேல நல்லா வைக்கிற மாரி மாட்டி விட்டுட்டோம். அது வந்து வைக்கிறப்போ என்ன பிரச்சனைன்னா, ஷால் வந்து நிக்க மாட்டேக்கி. ஷால் பின்னாடியே போது, நெத்திச்சூடி எல்லாம் முன்னாடியே இறங்கி வந்தது. சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலான்னு, அவள ரெடி பண்ணிட்டு, அந்த முடியிலயுமே வந்து அழகா பூவெல்லாம் சுத்தி ஃபுல்லா அந்த ஷால் எல்லாம் செட் பண்ணி, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டோம். ஃபைனல் லுக் பார்க்குறப்போ அவ்ளோ அழகா இருந்தது. அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பாப்பாவ வளச்சு, வளச்சு எடுத்துட்டு இருந்தோம். 6:45 கிட்ட ஆயிடுச்சு. அதனால வெளில வந்து சுத்தமா வெளிச்சம் இல்ல. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் போட்டு முடிச்சிருந்தா, வெளில வச்சு சன்லைட்ல ஈவினிங் அந்த சன்செட் ஆற டைம்ல எடுத்தா, லைட்டிங் எல்லாம் இன்னுமே நல்லாருக்கும். வெளில போக முடியலன்றதுனால, ஒரு ஒரு ரூம்லயே வந்து எங்க நின்னு எடுத்தா நல்லாருக்குன்னு சொல்லி பார்த்து, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நான் ஃபர்ஸ்ட்டே சாமிக்கான பிரசாதம்லாம் செஞ்சு வச்சுட்டேன்றதுனால, எனக்கு அவள ரெடி பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, எந்த ஒரு வேலையும் இல்ல. நாங்க எடுத்து போட்ட திங்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா டேபிள் மேல தான் இருந்தது. அதெல்லாம் நவுத்தி வச்சுட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டுறலாம், இந்த வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு, கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் முந்தின நாளே. அதெல்லாம் சாமி ஃபோட்டோஸ்க்கு வைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டுருந்தேன். நான் மினி விளாக்ல ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி விளாக் ஷேர் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஒரு 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "அக்கா இந்த பூ சாமிக்கு வைக்கக்கூடாதுக்கான்னு." ஆனா அது ஏன்னு எனக்கு தெரியல. எங்க ஊர் சைட்ல எல்லா கடையிலயுமே பூக்கடையிலலாம் ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாரி நெறைய பூவெல்லாம் கலந்து சரம் மாதிரி மொத்தமா கெட்டி வச்சிருப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு 4 முழம், 5 முழம் அந்த மாரி மொத்தமா வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு ஊர் சைடும் ஒரு ஒரு மாதிரியான பழக்கம்லாம் இருக்கும். இங்க வந்து எல்லாரும் இந்த பூ தான் யூஸ் பண்றாங்க. நான் எல்லா ஃபோட்டோக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா, சாமிக்கு செஞ்சு வச்சிருந்த பிரசாதம் எல்லாமும் எடுத்து வச்சு, அப்புறமா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. அப்புறமா நாங்க செஞ்சிருந்த ஸ்வீட்டு, பாயாசம் அதெல்லாமே எல்லாரும் பேசிட்டே உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்வீட் சாப்பிட்டாலே நைட்டு எனக்கெல்லாம் ரொம்ப பசிச்ச மாதிரியே இருக்காது. பாப்பாக்கு மட்டும் சிம்பிளா தோசை வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பெருசா விளாக் எதுவுமே எடுக்கல. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.